ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம இதான் பார்த்தோம். இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது பேசிக்கா எக்ஸாம்பிள் 8 வந்து டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் தான். ஸோ அது உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல கூட நீங்க ரெஃபரன்ஸ் இருக்கும். பார்த்துக்கலாம் வேணா. அதுல கூட சொல்யூஷன் இருக்கும். So இதுல என்ன கொடுத்திருக்கான்னா, a man bought 75 mangoes for rupees 300 and sold 50 mangoes for rupees 300. If he sold all the mangoes at the same price, find his profit or loss. Okay. ஃபர்ஸ்ட் அவன் எவ்வளவு ரூபாய்க்கு ஒரு மேங்கோவை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிட்டான்னு பார்க்கலாம். 75 மேங்கோ அவன் 75 மாங்காவை அவன் எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கான்? 300 ருபீஸ் வித்திருக்கான். ருபீஸ் 300 அவர் வித்திருக்காரு. ஸோ அப்போ ஒரு மாங்காவை எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஒன் மேங்கோ வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஸோ பேசிக்கா போத் சைட்ஸ் நீங்க இந்த ஈக்குவேஷன்ல நீங்க டிவைட் பை 75 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஒன் மேங்கோட ரேட் என்னன்னு கிடைச்சிடும். எவ்வளவு ரேட் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். சார் வித்திருக்காங்க தெரியாம சொன்னா 75 மேங்கோஸ் ஹி பாட் இட் ஃபார் ருபீஸ் 300. ஒன் மேங்கோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ போத் சைட்ஸ் நீங்க 75 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 75 பை 75 வரும். ஒன் மேங்கோ வரும். 300 பை 75 வரும். 3 into 100 by 75 எப்படி எழுதலாம்? 25 into 3 எழுதலாமா? கண்டிப்பா எழுதலாம். இந்த 3 இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த 100 by 25 என்ன வரும்? உங்களுக்கு 4 ருபீஸ்னு வரும். ஸோ ஒரு மேங்கோட விலை பார்த்தீங்கன்னா 4 ருபீஸ். ஒன் மேங்கோட காஸ்ட் பிரைஸ் வந்து 4 ருபீஸ். இப்போ செல்லிங் பிரைஸ் பார்த்துடலாமா? இப்போ அவர் 50 மாங்காய் வந்து 300 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் யூ சோல்ட் ஆல் தி மேங்கோஸ் வித் த சேம் பிரைஸ். ஸோ 50 மேங்கோஸ் இஸ் சோல்டு ஃபார் 300னா நீங்க அதே மாதிரி பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் எப்படி மேனிபுலேட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனையும் மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ 50 மேங்கோஸோட ரேட் வந்து வித் செல்லிங் பிரைஸ் வந்து 300 ருபீஸ். 50 மேங்கோஸ் ஹி சோல்ட் இட் ஃபார் 300 ருபீஸ். அப்போ ஒரு மாங்காவை எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காருன்னு கேட்கறான். ஒரு மேங்கோவை எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காரு? ஹவு மச் ருபீஸ் இட் ஹி சோல்ட்? செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒன் மேங்கோ என்னன்னு கேட்கறான் பேசிக்கா. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா, நீங்க போத் சைட்ஸ் டிவைட் பை 50 போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைச்சிடும். இந்த கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 50 மேங்கோஸ் டிவைட் பை 15 ஒன் மேங்கோ வந்துடும். ஸோ அதான் இங்க இருக்கு. 300 பை 50 என்ன வரும் உங்களுக்கு? 300 பை 15 இது எப்படி எழுதலாம்? 3 into 100 by 15 எழுதலாமா? 3 into 100 by 50. 100 by 50 2ன்னு வரும். ஸோ 2 3 into 2 6. ஸோ ஒன் மேங்கோவோட செல்லிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 ருபீஸ். இங்க ஒன் மேங்கோ 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. அது மாதிரி ஒவ்வொரு மேங்கோவையும் வித்துக்கிட்டே இருக்காரு. அது மாதிரி 75 தடவை பண்றாரு. ஹி இஸ் டூயிங் இட் 75 டைம்ஸ். இதே ப்ராசஸர் 75 தடவை பண்றாரு. ஒரு மேங்கோவை 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஒரு மேங்கோ 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. இந்த மாதிரி 75 தடவை பண்றாரு. அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? 2 into 75 வரும். ஸோ சில இதை அழிச்சி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் பத்துல இல்ல இதை கீழே தள்ளிடுறேன் பேசாம. கொஸ்டினே கீழே தெரியும். கரெக்டா இருக்கும். ஸோ ஒரு ப்ராஃபிட் வந்து ஃபார் ஈச் மேங்கோ வந்து 2 ருபீஸ் வருது. ப்ராஃபிட் ஃபார் ஈச் மேங்கோ இஸ் 2 ருபீஸ். ப்ராஃபிட் ஃபார் ஈச் மேங்கோ ஈக்குவல் டு 2 ருபீஸ். அந்த மாதிரி அவர் 75 மேங்கோ இந்த ப்ராசஸ் வந்து 75 ரூபா பண்றாரு. 2 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஃபார். ஸோ ப்ராஃபிட் ஃபார் ஈச் மேங்கோ ஈக்குவல் டு ருபீஸ் 2. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் வந்து ஓவரால் ப்ராஃபிட் ஃபார் 75 மேங்கோஸ் வந்து 2 into 75 which is nothing but 150 நினைக்கிறேன். overall profit for 75 mangoes equal to ஒரு profit for each mango 2 rupees. overall profit for 75 mangoes எவ்வளவு வரும் அப்படின்னா 75 into 2 rupees. 75 into rupees 2 which is nothing but 150 rupees. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் வந்து 150 ருபீஸ். இல்ல கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா ஃபைண்ட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் கேட்கறான். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் தான் நம்ம சொல்லணும். ஸோ ப்ராஃபிட் தான் அது வந்து 150 ருபீஸ். 150 ருபீஸ் இதான் ஆன்சர் ஃபார் செகண்ட் சால்வ் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல செகண்ட் ஒன் இதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஃப்ரூட் செல்லர் பாட் a dozen apples for 84. ஓகேவா? ஸோ 12 ஆப்பிள் வந்து அவர் 12 ஆப்பிள் 84 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஸோ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 12 ஆப்பிள்ஸ். டசன்னா 12 அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 12 ஆப்பிள்ஸ் காஸ்ட் ருபீஸ் 84. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 12 ஆப்பிள்ஸ் ஈக்குவல் டு 84. இப்போ புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஸோ 2 ஆப்பிள் வந்து கெட்டு போயிருச்சு. 2 ஆப்பிள்ஸ் காட் ராட்டன். இஃப் ஹி ஹேஸ் டு கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் 16, ஃபைண்ட் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஈச் ஆப்பிள். ஓகே, அதை தாண்டி 2 ஆப்பிள் கெட்டு போயிடுச்சு, அதை தாண்டி அவன் ப்ராஃபிட் வேணும்னு கேட்கறான். அதாவது எப்படின்னா 2 ஆப்பிள் ராட்டன் ஆயிடுச்சு. இஃப் ஹி ஹேஸ் டு கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் 16, ஃபைண்ட் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஈச் ஆப்பிள் கேட்கறான். ஸோ 10 ஆப்பிள் தான் இருக்கு இப்ப கையில. 12 ஆப்பிள் 2 ஆப்பிள் காலி ஆயிடுச்சு. இந்த 10 ஆப்பிள நீங்க எப்படியாவது விற்கணும். ஏதாவது செல்லிங் பிரைஸ் ஏதாவது செட் பண்ணணும். சம் அன்னோன் செல்லிங் பிரைஸ் வில் பி தேர் டு கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் 16. அவ்வளோதான். ஸோ இதான் ரூட் மேப். ஸோ இதை எப்படி பண்ணலாம்? ப்ராஃபிட் வந்து 16 ரூபா வரணும். இந்த 10 ஆப்பிள் ஏதோ ஒரு ரேட்டுக்கு விற்கணும். ஈச் ஆப்பிள்
பட் செல்லிங் பிரைஸ் வந்து நல்லா இதோட ஹையா இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 16 ரூபா வரணும். அந்த மாதிரி நீங்க இந்த செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் செல்லிங் பிரைஸ்? பேசிக்கா ஓவரால் காஸ்ட் பிரைஸ் என்ன 84. ஸோ ஓவரால் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 84 rupees. ஓவரால் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ தெரியாது நமக்கு. ஸோ அது அன்னோன்னு. ஸோ தெரியாது. ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? ப்ராஃபிட் 16 ரூபா வரணும்னு கொடுத்துருக்கான். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு 16 rupees. ஸோ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் ப்ராஃபிட்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை எழுதிருங்க. ஸோ அது கொஸ்டின் மார்க்கே போட்டுங்க. செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தான் 84 கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. ஸோ பிளஸ் 84 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. பிளஸ் 84 ஆட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இது கேன்சல் ஆயிரும். அப்போ கொஸ்டின் மார்க் ஐசோலேட் ஆயிரும். ஸோ 16 plus 84 இஸ் நதிங் பட் 100 rupees. ஸோ ஓவரால் செல்லிங் பிரைஸ் வந்து 100 rupees. இது ஓவரால் செல்லிங் பிரைஸ். இது வந்து ஒரு ஆப்பிளோட செல்லிங் பிரைஸ் இல்ல, ஓவரால் செல்லிங் பிரைஸ் 100 rupees. மறுபடியும் சொல்றேன், இல்ல எழுதிடுறீங்க. ஓவரால் செல்லிங் பிரைஸ், ஓவரால் எஸ்பி ஃபார் 10 apples. ஃபார் 10 apples. ஏன்னா 10 ஆப்பிள் தானே இருக்கு, 2 ஆப்பிள் கெட்ட போயிருச்சுல. ஸோ ஃபார் 10 apples. இப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 ஆப்பிள் எவ்வளவு வரும்? அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் தி எஸ்பி ஆஃப் ஈச் ஆப்பிள்னு கேட்டிருக்கான். ஸோ ஓவரால் செல்லிங் பிரைஸ் ஃபார் 10 apples வந்து 100 rupees நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1 ஆப்பிள் எவ்வளவு வரும்? ஸோ 10 ஆப்பிள் வந்து 100 ரூபாய்க்கு வித்தாதான் நமக்கு 16 ரூபா லாபம் வரும். இப்போ ஒரு ஆப்பிள் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கலாம்? 10 ரூபாய்க்கு விற்கணும். ஏன்னா போத் சைட்ஸ் டிவைடட் பை 10 போடுங்க. ஒரு ஆப்பிளோட செல்லிங் பிரைஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்ப 10 ஆப்பிள்ஸ் வந்து 100 ரூபாய்க்கு வித்திருக்கான். அப்போ ஒரு ஆப்பிள் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்? 10 ரூபாய்க்கு விற்கணும். ஒரு ஆப்பிள் நீங்க 10 ரூபாய்க்கு விற்கணும். அப்பதான் உங்களுக்கு லாபம் 16 ரூபா வரும். ஏன்னா இது எல்லாமே இதுல இருந்து டிரைவ் பண்ணதான், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போறோம். ஸோ ஆன்சர் வந்து ஓவரால் ஆன்சர் வந்து 10 rupees. ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஈச் ஆப்பிள் ஈக்குவல் டு 10 rupees. நான் பிளாக் பண்ணல. ஸோ ஈக்குவல் டு வேற கலர், இதே போதும் நினைக்கிறேன். வேற கலர் ஈக்குவல் டு ₹10. அப்பதான் யூ வில் கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் ₹16. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ் தான் போறோம். ஸோ டவுட் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நான் இல்லை லைட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லைட்டா இந்த கன்ஃபியூஷன் எங்க வரணும், ஓவரால் செல்லிங் பிரைஸ் ஃபார் 10 apples தான் வரும். ஏன்னா இங்க 2 ஆப்பிள் காலி ஆயிடுச்சு, கெட்டு போனதுனால தான். ஃபர்ஸ்ட் 12 ஆப்பிள் வந்து அவன் 84 ரூபாய்க்கு வாங்குறான். அப்புறம் 2 ஆப்பிள் நாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த மீதி 10 ஆப்பிள் அவன் 16 ரூபா லாபத்துக்கு விற்கணும்னா ஒரு ஆப்பிளோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அதுக்கு தான் நம்ம இந்த சீக்வன்ஷியலா ஸ்டெப் பண்ணோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல மறுபடியும் இந்த வீடியோ பாருங்க, கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 4th கொஸ்டின் வந்துடலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பரதன் ஆஃபர்ஸ் his customers a discount of ₹50 on each shirt and still makes a profit of ₹100 per shirt. அதாவது 50 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்தும் உனக்கு லாபம் வருது. இப்போ நல்ல ஹை ரேட்டுக்கு விற்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் மேக்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் ₹100. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு 100. பேசிக்கா கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எழுதிருங்க. ஸோ அதுல இருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ப்ராஃபிட் ஈக்குவல் டு 100, டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 50, டிஸ்கவுண்ட் equal to 50 rupees 50. அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ்? ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஷர்ட் தட் இஸ் மார்க். மார்க் தான், இது புதுசா ஒரு டேர்ம் வருது. இது வந்து மார்க்கெட் பிரைஸ்னு சொல்லுவாங்க, இல்ல டேக் பிரைஸ்னு சொல்லுவாங்க. நான் டேக் பிரைஸ்னே சொல்றேன். இல்ல மார்க்கெட் பிரைஸ் ஆர் டேக் பிரைஸ் ஈக்குவல் டு 800 rupees. ₹800. ஸோ இது என்ன, மார்க்கெட் பிரைஸ் இஸ் நத்திங் பட் இது வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி வர ஒரு பிரைஸ், டேக் பிரைஸ்னு சொல்லுவாங்க இதை. ஸோ ஷர்ட் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ல ஒரு ரேட் போட்டிருப்போம். அப்புறம் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்து செல்லிங் பிரைஸ் வரும். ஸோ அந்த செல்லிங் பிரைஸ், அந்த டிஸ்கவுண்ட் இல்லாத செல்லிங் பிரைஸ் தான் இது மார்க்கெட் பிரைஸ்னு சொல்லுவாங்க, வித்தவுட் டிஸ்கவுண்ட். ஸோ செல்லிங் பிரைஸ் வித்தவுட் டிஸ்கவுண்ட் இஸ் நத்திங் பட் செல்லிங் பிரைஸ் வித்தவுட் டிஸ்கவுண்ட் இஸ் நத்திங் பட் மார்க்கெட் பிரைஸ். இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். செல்லிங் பிரைஸ் வித்தவுட் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் ஆர் டேக் பிரைஸ்னு சொல்லுவாங்க. பேசிக்கா அந்த ஷர்ட் டேக், நீங்க மால்ல எல்லாம் பாப்பீங்களா ஷர்ட்டோட டேக் பிரைஸ், அதான் நான் சொல்ல வரேன். ஸோ கீழே தள்ளிக்கிறேன். கீழே தள்ளனோடனே இப்போ மார்க்கெட் பிரைஸ், அப்போ என்ன ஆக்சுவல் மார்க்கெட் பிரைஸோட வேல்யூ என்ன வரும்னா, ஈக்குவேஷன் மாதிரி நீங்க கொடுக்கணும்னா மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் பிளஸ் டிஸ்கவுண்ட்னு வரும். அவ்வளோ பெரிய அமௌண்ட் அது. இப்போ நமக்கு ப்ராஃபிட் தெரிஞ்சிருச்சு, காஸ்ட் பிரைஸ் தான் அவன் கேட்கறான். செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டான் 100 ரூபான்னு கொடுத்துட்டான். இல்ல ப்ராஃபிட் வந்து 100 ரூபா, டிஸ்கவுண்ட் 50 rupees கொடுத்துட்டான். வாட் இஸ் த ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஷர்ட் தட் இஸ் மார்க்கெட் 800 rupees கொடுத்துருக்கான். ஸோ நம்ம இதை எப்படி ப்ரொசீட் பண்ணா, நமக்கு செல்லிங் பிரைஸும் தெரியாது, காஸ்ட் பிரைஸும் தெரியாது. அவன் கேட்கறதா காஸ்ட் பிரைஸ். ஆனா மார்க்கெட் பிரைஸ் தெரியும், ப்ராஃபிட் தெரியும், டிஸ்கவுண்ட் தெரியும். ஸோ இது மூணுத்தையும் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இது மூணுத்தையும் எழுதிடலாம். நமக்கு டிஸ்கவுண்ட் தெரியும் 50 ரூபா, செல்லிங் பிரைஸ் தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். டேக் பிரைஸ் 800 rupees, which is nothing but the market price. So 800 equal to x plus 50. இதுல நமக்கு செல்லிங் பிரைஸ் கிடைச்சிரும். ஒன் செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருச்சுன்னா நம்ம இதுல இந்த
செல்லிங் பிரைஸ் வச்சு நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்னா -x போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. -x ஆட் பண்ணுங்க போத் சைட்ஸ். இல்ல -x விட என்ன பண்ணலாம்னா பேசிக்கா நம்ம -800 ஆட் பண்ணுங்க. -800 ஆட் பண்ணுங்க. இப்போ இது 0 ஆயிரும் இந்த பக்கம். ஸோ -8 இல்ல அது கூட வேண்டாம். வேற பெட்டரா என்னன்னா -50 ஆட் பண்ணலாம். இப்போ x ஐசோலேட் ஆயிரும். -50 தான் ஆட் பண்ணணும். இருக்கிறதுல பெஸ்ட் மெத்தட் வந்து -50. ஆடிங் -50 ஆன் போத் சைட்ஸ். இப்போ இந்த -50 இந்த -50 கேன்சல் ஆயிரும். 800 -50 800 -50 வந்து 750 வரும். So x equal to rupees 750, which is nothing but the selling price of one shirt, the particular shirt. So மறுபடியும் நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா கிளியர் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ செல்லிங் பிரைஸ் 750 கிடைச்சிச்சு. ப்ராஃபிட் 100 rupees. அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ வரும்? ஸோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 750 rupees 750. ப்ராஃபிட் ஈக்குவல் டு 100. ப்ராஃபிட் ஈக்குவல் டு 100 rupees. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்குறான். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்குறோம். காஸ்ட் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸோட 100 ரூபா கம்மியா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஏன்னா எஸ்பி மைனஸ் சிபி ஈக்குவல் டு 100ன்னு வரணும். அது தவிர எஸ்பி ஷுட் பி கிரேட்டர் தன் சிபி பை 100 rupees. அப்பதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 100ன்னு வரும். ஸோ 650 வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 750 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 100ன்னு வரும். வேற வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்க போத் சைட்ஸ் என்ன பண்ணணும்னா ஒய் ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஒய் ஆட் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமா? ஒய் ஆட் பண்ணுங்க போத் சைட்ஸ். ஒய் ஆட் பண்ணா இந்த ஒய் இந்த ஒய் கேன்சல் ஆயிடும். 750 equal to 100 plus y வரும். 150 equal to 100 plus y வரும். இப்போ -100 both sides ஆட் பண்ணுங்க. -100 both sides ஆட் பண்ணீங்கன்னா 750 minus 100 650 வரும். இங்க +100 -100 கேன்சல் ஆயிரும். ஸோ y equal to 650 வரும். y is nothing but the cost price. அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. காஸ்ட் பிரைஸ் equal to 650, செல்லிங் பிரைஸ் equal to 750, ப்ராஃபிட் equal to 100, டிஸ்கவுண்ட் 50, டேக் பிரைஸ் வந்து 800. அவ்வளவுதான். எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. அவன் என்ன கேட்கறான்னா காஸ்ட் பிரைஸ் தான் கேட்கறான். ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஷர்ட்னு தான் கேட்கறான். ஸோ 650 தான் ஆன்சர் நினைக்கிறேன். பார்த்துறேன் மறுபடியும். ஆமா 650 தான் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் 4 வந்து ₹650 அவ்வளோதான். இதான் ஆன்சர். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரகு பைஸ் சேர் ஃபார் ₹3000 அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.